Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு H-1B விசாவை லாட்டரி முறையில் வழங்குவதை முழுமையாக நீக்கிவிட்டு ஊதியம், திறன், கல்வி அடிப்படையில் வழங்கும் திட்டத்தை மார்ச் 2026 முதல் செயல்படுத்த முடிவு செய்துள்ள நிலையில் H-1B விசா மூலம் அதிகம் பலன் அடையப் போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பொதுவாக டெக் ஊழியர்கள்தான் அதிகப்படியான சம்பளம் பெறுகிறார்கள் என்ற ஒரு கருத்து அமெரிக்காவில் உள்ளது. அது இல்லை என்று கூறுவது மட்டுமல்லாமல் ட்ரம்பின் ஊதியம் அடிப்படையிலான H-1B விசா முறை நடைமுறைக்கு வந்தால் மருத்துவர்கள்தான் அதிக அளவில் பயனடைவார்கள் என தெரிய வந்துள்ளது. இதனால் இந்தியாவில் இருக்கும் மருத்துவர்களுக்கு அமெரிக்காவில் பணியாற்ற வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் H-1B விசா திட்டத்தில் அதிக சம்பளம் பெறும் வெளிநாட்டு ஊழியர்களில் பெரும்பாலானவர்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் என்ற ஒரு பொதுவான எண்ணம் தவறானது என்பதும் இந்த ஆய்வின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. மருத்துவ நிபுணர்கள்தான் அதிக ஊதியம் பெறும் பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் வயதான மக்கள் தொகை அதிகரிப்பதன் மூலம் திறன் வாய்ந்த மருத்துவர்களின் தேவை அதிகரித்துள்ளது மற்றும் சுகாதார ஊழியர்களின் பற்றாக்குறை காரணமாக இந்த பிரிவினருக்கு டிமாண்ட் அதிகரித்திருக்கிறது. இனி வரும் காலகட்டத்திலும் இது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த குடியேற்ற சட்ட நிறுவனமான மேனிஃபெஸ்ட் லா நடத்திய ஆய்வில் அமெரிக்க தொழிலாளர் துறை தரவுகளை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்யப்பட்டதில் H-1B விசா திட்டம் பெரும்பாலும் IT நிறுவனங்களுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது என்றாலும் அதிக ஊதியம் பெறும் பணியிடங்களில் மருத்துவத்துறைதான் முதலிடம் வகிக்கிறதாம். இந்த ஆய்வின்படி அதிக ஊதியம் பெறும் 15 தொழில்களில் 11 தொழில்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவையாகத்தான் உள்ளது. முக்கியமாக கார்டியாலஜிஸ்ட், அனஸ்தீசியா, ரேடியாலஜிஸ்ட், சர்ஜன், நியூராலஜிஸ்ட் போன்ற சிறப்பு மருத்துவர்களின் சராசரி ஊதியம் $3 லட்சம் மேல் உள்ளது. இதற்கு நேர்மாறாக மருத்துவம் அல்லாத துறைகளில் அதிக ஊதியம் பெறும் பணியிடங்களில் வழக்கறிஞர்கள், சாஃப்ட்வேர் மேனேஜர்கள், நிதி மேலாளர்கள் ஆகிய பதவிகளில் அமெரிக்காவுக்கு வருபவர்கள் $1 லட்சம் முதல் $2 லட்சம் வரையிலான சம்பளத்தை பெறுகிறார்கள். இதன்படி பார்க்கும்போது ஊதிய அடிப்படையில்தான் H-1B விசா என்றால் மருத்துவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கிடைக்கும். இதன் பின்புதான் IT ஊழியர்கள். வருடம் $3 லட்சம் என்பது $2.72 கோடி ரூபாய். $1 லட்சம் எனில் $90 லட்சம் ரூபாய். மேலும் இந்த ஆய்வில் ஒரு முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. அதிக ஊதியம் பெறும் H-1B பணியிடங்களில் மருத்துவர்கள் முதலிடத்தில் இருந்தாலும் இதிலும் இந்திய வம்சாவளி மருத்துவர்களின் எண்ணிக்கையே அதிகமாக உள்ளது என்பதுதான். இதன் மூலம் IT துறையில் இல்லை என்றாலும் இந்தியர்களுக்கு மருத்துவ பிரிவில் முன்னிலை வகிக்க முடியும். இதன் மூலம் இந்தியாவில் இருக்கும் மருத்துவர்கள் அமெரிக்காவில் பணியாற்றுவதற்கான திறன் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றால் ஜாலியாக அமெரிக்காவுக்கு போகலாம். அமெரிக்காவில் H-1B விசாவின் கீழ் இந்திய மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் வெறுமனே அந்த நாட்டில் இருக்கும் வேலை வாய்ப்பை பெற்றால் மட்டும் போதாது. இதையும் தாண்டி ECFMG சான்றிதழ், USMLE தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தில் பணியாற்றுவதற்கான உரிமம் ஆகியவை பெற வேண்டும். இதன் பின்பு விசா ப்ராசஸ் செய்வதில் பல கட்டங்கள் உள்ளது. IT ஊழியர்கள் செல்வது போல மருத்துவர்கள் எளிமையாக அமெரிக்காவிற்கு சென்றுவிட முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு நீண்ட நெடிய ப்ராசஸும் இருக்கிறது. Subscribe to One India and never miss an update. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.